1971 அமெரிக்கா. அமெரிக்கன் ட்ரீம் என்கிற கோஷத்துடன் அமெரிக்க மக்கள் நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். ஆனால் அந்த நம்பிக்கை எத்தனை உண்மை என தெரியப்படுத்தும் வகையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ஜான் லிஸ்ட் அக்கவுண்டன்டாக பணிபுரிகிறார். 46 வயதானவர். அவருக்கும் அவர் மனைவி ஹெலனுக்கும் 3 குழந்தைகள். கிட்டத்தட்ட 17 வருட குடும்ப வாழ்க்கை. அழகான குடும்பம், நம்பிக்கை கொள்ளும் வாழ்க்கை, குடும்பத்துக்கென உழைக்கும் ஒரு குடும்பத் தலைவன். என்ன தவறாகிவிட முடியும்? நவம்பர் 9, 1971. நியூ ஜெர்சியில் வசிக்கும் ஜான் லிஸ்டின் குடும்பத்துக்கு மற்றும் ஒரு காலை புலர்ந்தது. 13 வயதான ஃப்ரெட்ரிக், 15 வயதான ஜான் ஜூனியர் மற்றும் 16 வயதாகும் பெட்ரிஷியாவுடன் வழக்கம் போல் காலை உணவு உட்கொண்டார் ஜான். எல்லாமும் சரியாக இருந்தது. உணவுக்கு பின் குழந்தைகள் பள்ளிக்கு கிளம்பி சென்றனர். அதற்கு பிறகுதான் ஹெலன் கண் விழித்தார். காப்பி குடிப்பதற்காக படுக்கை அறையில் இருந்து கீழே வந்தார். கொஞ்ச நேரம் ஜான் ஹெலனுடன் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நாள் தனக்கான குரூரத்தை மெல்ல கட்டவிழ்க்க தொடங்கியது. ஹெலன் அருகே வந்து நின்ற ஜானின் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. ஹெலனுக்கு ஏதும் தெரியவில்லை. சட்டென அவர் தலையில் வைத்து துப்பாக்கியின் விசையை அழுத்தினார் ஜான். ஒரு நொடி தோட்டா ஹெலனின் உயிரை குடித்தது. 17 வருட குடும்ப வாழ்க்கை சரிந்தது. ஜான் நிதானமாக அடுத்த வேலைகளை பார்த்தார். ஹெலனின் உடலை ஒரு பைக்குள் வைத்து சுற்றினார். அதை இழுத்து வந்து இன்னொரு அறையில் ஒளித்து வைத்தார். பிறகு அவர் படியேறி மாடிக்கு சென்றார். அங்கு அவரின் தாய் ஆல்மா இருந்தார். 84 வயதான ஆல்மா தனக்கென காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தார். அவர் அருகே வந்த ஜான் அன்புடன் முத்தமிட்டார். மகனை பார்த்ததும் கீழே என்ன சத்தம் என வினவினார் தாய். ஜான் தன் துப்பாக்கியை தாயின் நெற்றியில் வைத்து விசையை அழுத்தினான். தோட்டா துளைத்தது. தாயின் சடலத்தை தூக்க ஜானால் முடியவில்லை. எடை அதிகம். ஒரு துண்டை தாயின் முகத்தில் போட்டுவிட்டு தரையிலேயே சடலத்தை விட்டுவிட்டான். மீண்டும் கீழே வந்தான். தேங்கியிருந்த இரத்தத்தை துடைத்து சுத்தப்படுத்தினான். திட்டத்தின் அடுத்த கட்டத்துக்கு ஜான் நகர்ந்தான். சில கடிதங்களை எழுதினான். பிறகு தொலைபேசியில் பலரை தொடர்பு கொண்டான். குழந்தைகளின் டீச்சர்கள், அவனுடைய மேலதிகாரி, குடும்ப நண்பர்கள் என பலரை தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னான். அந்த முக்கியமான விஷயம் திட்டம் இன்னும் முடியவில்லை என்பதை உணர்த்தியது. தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர்களிடம் உடல் நலம் குன்றி இருக்கும் ஓர் உறவினரை பார்ப்பதற்கு
குடும்பத்தோடு கிளம்பப் போவதாக கூறினான். அழைப்புகளை முடித்துவிட்டு தபால் அலுவலகத்துக்கு சென்று எழுதிய கடிதங்களை அனுப்பினான். தபால் சில நாட்களுக்கு கொண்டு வர வேண்டாம் என்றும் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டான். வீட்டுக்கு வரும் பால், செய்தித்தாள் போன்ற அனைத்தையும் நிறுத்தச் சொல்லிவிட்டான். கடைசியாக வங்கிக்கு சென்றான். அவனது அம்மா வைத்திருந்த $2000 கடன் பத்திரத்தை கொடுத்து பணத்தை எடுத்தான். வீடு திரும்பி ஒரு நல்ல சாண்ட்விச் செய்து சாப்பிட்டான் ஜான். பிறகு குழந்தைகளுக்கு காத்திருந்தான். பெட்ரிஷியா ஜானை தொலைபேசியில் அழைத்து உடல் சரியாக இல்லை எனவும் அழைத்துச் செல்லும்படியும் கூறியிருக்கிறாள். நிலவரம் எதுவும் தெரிந்திருக்கவில்லை பாவம். ஜான் பள்ளிக்கு சென்று பெட்ரிஷியாவை வீட்டுக்கு அழைத்து வந்தான். பெட்ரிஷியாவின் தாடையில் துப்பாக்கியை வைத்து சுட்டு உயிர் குடித்தான் ஜான். பிறகு அவளின் உடலையும் கொண்டு சென்று அவளுடைய தாயின் உடல் அருகேயே வைத்தான். அடுத்து வந்த மகன் ஃப்ரெட்டுக்கும் அதே நிலைதான். துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டு உடல் அதே இடத்தில் கொண்டு சென்று வைக்கப்பட்டது. மிஞ்சியிருந்தவன் ஜான் ஜூனியர் மட்டும்தான். அவனுக்கு அன்று பள்ளியில் கால்பந்து போட்டி இருந்தது. ஆகவே ஜான் பள்ளிக்கு சென்றான். மகன் கால்பந்து விளையாடுவதை பார்த்தான். விளையாட்டு முடிந்த பிறகு வீட்டுக்கு அழைத்து வந்தான். சமையலறையில் வைத்து ஜான் ஜூனியரின் பின்னந்தலையில் ஜான் சுட்டான். ஆனால் ஒரு சிக்கல். பிறர் உடனே மரித்தது போல ஜான் ஜூனியர் மரிக்கவில்லை. சுட்ட பிறகும் போராடினான். அவனை கொல்ல ஜானுக்கு மேலும் 9 தோட்டாக்களை செலவு செய்ய வேண்டி இருந்தது. அவனையும் கொன்ற பிறகு பிற உடல்களுக்கு அருகே கொண்டு சென்று போட்டான் ஜான். பிறகு உயிர் போன சடலங்களுக்கு முன்னால் இருந்து கடவுளை பிரார்த்தித்தான். வீடு முழுக்க ரத்தம். பொறுமையாய் முடிந்த மட்டிலும் ரத்தத்தை சுத்தப்படுத்தினான். பிறகு அமர்ந்து இரவு உணவை நிதானமாக உண்டான். பாத்திரங்களை கழுவி காய வைத்தான். எவரும் போற்றும் ஒரு நல்ல குடும்ப தலைவன் அவன். கொலைகள் செய்த பிறகும் கூட தன் கடமையை பொறுப்புடன் செய்து முடித்தான். பிறகு தன் படுக்கைக்கு சென்றான். அதுவரை தூங்காத அளவுக்கான நிம்மதியுடன் அந்த இரவில் ஜான் தூங்கினான். மறுநாள் காலை உடல்கள் கெடாமல் இருக்க குளிர் சாதனத்தின் குளிரை அதிகப்படுத்தினான். வீட்டில் இருந்த எல்லா விளக்குகளையும் போட்டுவிட்டான். அவனுக்கு பிடித்த இசையை ரேடியோவில் போட்டுவிட்டான். பின் அமர்ந்து ஒரு கடிதத்தை எழுதினான். அவன் எழுதிய அக்கடிதம் அவனுடைய பாதிரியாருக்காக. 5 பக்கம் கொண்ட கடிதம். வீட்டில் இருக்கும் எல்லா புகைப்படங்களையும் தேடி எடுத்தான். அவற்றில் அவனுடைய முகத்தை மட்டும் வெட்டி எடுத்தான். வெளியே இருப்பவருக்கு வீட்டுக்குள் ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில் எல்லா விஷயங்களையும் செய்தான்.
எல்லாம் முடிந்தது. பிறகு வீட்டுக்கு வெளியே வந்து கதவை பூட்டிவிட்டு கிளம்பினான். அமெரிக்க கனவு ஜான் லிஸ்டின் குடும்பத்துக்கு தன் கோரத்தை அன்று காட்டியிருந்தது. அமெரிக்க கனவு என்பது என்ன? அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தில் சொல்லப்பட்ட விஷயமே அமெரிக்க கனவு ஆகும். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அமெரிக்க சுதந்திரத்துக்கான பிரகடனம் எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டவர்கள் என்கிறது. வாழ்வதற்கான, சுதந்திரத்துக்கான, சந்தோஷத்தை அடைவதற்கான உரிமை எல்லாருக்கும் சமம் என கூறுகிறது. தொடக்க காலத்தில் இதுவே அமெரிக்க கனவு எனவும் போதிக்கப்பட்டது. காலப்போக்கில் அமெரிக்க அரசு எடுத்த அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப அமெரிக்க கனவு வெவ்வேறு விளக்கங்களுக்கு உட்பட்டு மாறியது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்த அமெரிக்க கனவு என்பது மிக அதிகமாக பொருளாதார கூறுகளை உள்ளடக்கி விளக்கப்பட்டது. அதன் அடிப்படை சாரமாக இருந்தது ஒரு தனி மனிதனின் பொருளாதார வளர்ச்சிதான். அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தில் இருந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தமான சந்தோஷத்தை அடைவதற்கான உரிமை வேறு அர்த்தத்துக்கு திரிக்கப்பட்டது. அதாவது ஒரு தனி மனிதன் தன் சந்தோஷத்துக்கும் பொருளாதார விடுதலை மற்றும் வளர்ச்சிக்கும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பதாக அர்த்தம் போதிக்கப்பட்டது. எல்லாரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பையும் சந்தோஷத்தை அடைவதற்கான உரிமை என நிர்ணயிக்கப்பட்டது. யாரையும் பாதிக்காமல் எல்லாராலும் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கப்படவில்லை. அக்கேள்விக்கான பதிலாக இன்று வரை உலகின் பிற நாடுகளை பாதித்து முன்னேற்றம் தேடும் அமெரிக்காவையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே பதிலைத்தான் அமெரிக்க நாட்டு குடிமக்களும் பின்பற்றுகிறார்கள். அந்த பதில் கொண்ட கோரத்தின் விளைவைத்தான் ஜான் லிஸ்ட் போன்றவர்கள் வரலாற்றில் பதிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜான் லிஸ்ட் கிளம்பி சென்ற பிறகு பல வாரங்கள் கழிந்தன. உள்ளே தள்ளியிருந்த ஜான் லிஸ்டின் வீட்டுக்குள் என்ன நடந்திருக்கிறது என அறிந்து கொள்ள எவருக்கும் தேவை எழவில்லை. பல நாட்களாக எரிந்த விளக்குகள் ஒரு கட்டத்தில் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியது. மெல்ல வீடு இருளுக்குள் மூழ்கத் தொடங்கியது. இசை மட்டும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. 1 மாதம் முழுமையாக கழிந்தது. முதல் சந்தேகம் பட்ரிஷியாவின் நாடக ஆசிரியரிடமிருந்து தொடங்கியது. பல காலமாக பட்ரிஷியா வராமல் இருந்தது சந்தேகத்தை கொடுத்தது. ஏற்கனவே பட்ரிஷியா தந்தையை பற்றி ஒரு முறை ஆசிரியரிடம் சொல்லியிருந்தாள். அது நினைவுக்கு வந்த பிறகும் ஆசிரியரால் இருப்பு கொள்ள முடியவில்லை. இன்னொரு ஆசிரியரையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றார். முன்னர் ஒரு முறை தன் தந்தை மொத்த குடும்பத்தையும் கொன்று விடுவாரோ என பயமாக இருப்பதாக பட்ரிஷியா ஆசிரியரிடம் சொல்லியிருந்தாள். இரண்டு ஆசிரியர்களும் வீட்டை சுற்றி சந்தேகத்துக்கிடமான வகையில் நடமாடுவதைக் கண்டு அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். காவலர்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். ஆசிரியர்கள் தங்களுக்கு இருந்த சந்தேகத்தை அவர்களிடம் கூறினர். அதிகாரிகள் வீட்டின் கதவை தட்டி பார்த்தார்கள். திறக்கவில்லை. ஜன்னல்களின் வழியே எட்டி பார்த்தார்கள்.
சந்தேகத்துக்கிடமாகவும் எதுவும் தென்படவில்லை. அண்டை வீட்டாரின் வற்புறுத்தலுக்கு பிறகு ஒரு ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் இறங்கினர் அதிகாரிகள். படிக்கட்டு அருகே இருந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரிந்தது. மற்ற இடமெல்லாம் இருள். அதிகாரிகளின் நிழல்கள் விளக்கு வெளிச்சத்தில் நீண்டு கொண்டிருந்தன. யாரும் இல்லாமல் அடர் இருட்டு இருந்த சூழலுக்குள் பேய்த்தனமாக இசை மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. கையில் இருந்த டார்ச் லைட்டுகளின் உதவியை கொண்டு காவலர்கள் வீட்டுக்குள் சுற்றினர். சடலங்கள் இருக்கும் அறைக்குள் காவலர்கள் நுழைந்ததும் துர்நாற்றம் நாசியை துளைத்தது. டார்ச் லைட்டுகளின் வெளிச்சக்கற்றைகள் பெரும் கோரத்துக்கு வெளிச்சத்தை பாய்ச்சின. தூங்கும் பைகளில் சடலங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. காவலர்கள் பரபரப்படைந்தனர். யதார்த்தமாக வந்த புகார் ஒரு பெரும் வழக்கை வெளிப்படுத்துவதை புரிந்து கொண்டனர். வீடு மொத்தத்தையும் அலசி ஆராய்ந்தனர். ஜானின் ஒப்புதல் வாக்குமூல கடிதம் கிடைத்தது. குடும்பத்தை கொல்ல அவன் பயன்படுத்திய துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. கடிதம் கொடுத்த தகவலில் மாடியில் இருந்த ஆல்மாவின் சடலமும் கைப்பற்றப்பட்டது. ஒரு வீடு, ஒரு அற்புதமான குடும்பம், சில கொலைகள். என்ன காரணமாக இருக்க முடியும்? வாழ்க்கை விசித்திரமானது. மனம் கொள்ளும் கோணங்கள் சூட்சுமமானவை. மனிதன் கொண்டிருக்கும் ஒழுங்கு எந்த கணத்திலும் கட்டவிழ்ந்து விடும் அளவு மெல்லியத்தன்மை வாய்ந்தது. மென்மையான அந்த ஒழுங்கின் மேல் ஒரு பெரும் சமூகமே ஏறி மேலும் கீழுமாக குதித்து ஆடுகையில் இழப்பது ஒழுங்கை மட்டுமல்ல, பல உயிர்களையும் தான். ஜான் லிஸ்டின் கார் விமான நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் ஜான் லிஸ்ட் விமானம் ஏறியதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை. எனினும் அமெரிக்கா முழுவதும் தேடல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டது. ஜான் லிஸ்ட் பற்றிய அடையாளங்கள் பரிமாறப்பட்டன. ஊடகங்கள் பரபரப்பாக செய்திகளை வெளியிட்டு விவாதித்தன. நாட்கள் கடந்தன. பல தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தது. ஆனால் அவை ஆதாரப்பூர்வமான தகவல்களாக இல்லை. ஜான் லிஸ்டை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியங்கள் குறையத் தொடங்கின. ஜான் லிஸ்ட் விட்டு சென்ற 5 பக்க கடிதம் பல விஷயங்களை கொண்டிருந்தது. நிதானமாக எழுதப்பட்டிருந்தது புலப்பட்டது. அதில் ஒரு வரியை இப்படி எழுதியிருந்தான் ஜான் லிஸ்ட். இப்படி ஒரு விஷயத்தை ஒருத்தரால செய்ய முடியுமான்னு பல பேர் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட ஒரே பதில், நிச்சயமா இந்த விஷயத்தை செய்யறது சுலபம் கிடையாது. ரொம்ப சிந்திச்ச பிறகே இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். சமூகத்தில் நல்ல நிலையில் இருந்த ஒரு குடும்பத்தில் கொலைகள் விழ என்ன காரணம்? ஜான் லிஸ்ட் ஏன் கொலை செய்தான்? என்ன ஆனான் ஜான் லிஸ்ட்?
ஒரு நல்ல மகன், நல்ல கணவன், நல்ல தந்தை, ஒரு வங்கியில் அக்கவுண்டன்டாக வேலை, தாய், மனைவி, 3 குழந்தைகள் என அனைவரையும் உள்ளடக்கும் அளவு வீடு. ஒவ்வொரு வாரமும் தேவாலயத்துக்கு குடும்பத்துடன் செல்வது, ஞாயிற்றுக்கிழமைகளில் வேத புத்தக போதனை. ஜான் லிஸ்டின் குடும்பமும் வாழ்க்கையும் 1960களில் போதிக்கப்பட்ட அமெரிக்க கனவு என்கிற கருத்தியலுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவை. மேலோட்டமாக எல்லாமும் சரியாகவே தெரிந்தன. கிட்டத்தட்ட நம் எல்லாருடைய வாழ்க்கைகளையும் போலவே. குடும்பம் என்பது என்ன? குடும்பத்தின் தேவை என்ன? எல்லா காலங்களிலும் குடும்பம் என்பதற்கு பலவித அர்த்தங்களும் நியாயங்களும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. அடிப்படையாக அனைவரும் ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயம் குடும்பம் என்பது ஒரு சமூக நிறுவனம் என்பதைத்தான். சமூக நிறுவனம் என்றால் நம்மை ஆளுகிற அரசு அங்கீகரித்து ஏற்று போற்றி பாதுகாக்கும் நிறுவனம் என அர்த்தம் கொள்ளலாம். அரசுக்கு ஒரு நலன் இல்லாமல் குடும்பம் என்கிற அமைப்பை அது பாதுகாக்க நினைக்காது. குடும்பத்தால் அரசுக்கு ஏற்படும் நலன் என்ன? முக்கியமான 2 பலன்களை சொல்லலாம். 1 குழந்தை வளர்ப்பு, 2 பொருளாதார அமைப்புக்கான அடிப்படை. அரசு என்பது நேரடியாக ஒவ்வொரு குழந்தையின் வளர்ப்பிலும் தலையிட முடியாது என்பதால் குழந்தை உருவாக காரணமான 2 பேரின் பொறுப்பில் வளர்ப்பை விடுவது ஒரு காரணம். மொத்த மக்கள் தொகையையும் குடும்பங்களாக பிரித்துவிட்டால் ஒவ்வொரு குடும்பத்துக்கான வருமானத்தை குடும்ப உறுப்பினர்கள் ஈட்டும் முயற்சியில் அரசுக்கு தேவையான வரிகளும் பொருளாதாரமும் கிடைத்துவிடும். இது 2வது காரணம். குடும்பத்துக்கான அடிப்படை இவ்வளவுதான். ஆனால் இவற்றை தாண்டி குடும்பத்துக்குள் நிகழும் உறவு ரீதியான பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இவற்றை பற்றி அரசு பெரிதாக கவலைப்படுவது இல்லை. அவற்றை தாண்டி குடும்பத்தை நடத்துவதே சிறப்பு என ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் ஒன்றுதான், அரசுக்கான தேவைகள். சமூகத்தின் அடிப்படை அமைப்பாக இருக்கும் குடும்பத்தை மனிதனின் மேன்மைக்கான அடையாளமாகவும் பொருளாதார வளர்ச்சிக்கான தூண்டுகோலாகவும் மாற்றுகையில் அதற்குள் இருக்கும் தனிநபர்களின் வாழ்க்கைகள் பெரும் குழப்பங்களுக்கு ஆட்படுகின்றன. அத்தகைய குழப்பங்களை உருவாக்கும் அரசுகளின் முயற்சிக்கு உதாரணம்தான் அமெரிக்க கனவு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள் குடும்பம் கொடுக்கும் நிர்பந்தங்களை அரசு கைகழுவி விட்டு அக்குடும்பத்தின் தனிநபர் மீது போட்டுவிடுகிறது. ஒரு குடும்பம் அல்லது ஒரு தனிநபர் முன்னேறுவது அக்குடும்ப தலைவனின் பொறுப்பு. அதை அவன் செய்யவில்லை எனில் அவனை சமூகம் இழிவாக பேசும். அவனுக்கு மரியாதை இருக்காது. குடும்பத்தை வறுமை ஆக்கிரமிக்கும். சமூகத்தின் மரியாதை இல்லாதவனாக அவன் ஆக்கப்படுவான். அப்படி ஆக்கப்பட்டவன்தான் ஜான் லிஸ்ட். 1971ஆம் ஆண்டில் ஜான் லிஸ்டின் வேலை பறிபோய்விட்டது. என்ன செய்வதென அவனுக்கு தெரியவில்லை. பெரிய வீடு, குடும்பம், வாழ்க்கை எல்லாம் தொலைந்துவிடும் என்கிற பயம். முக்கியமாக சமூகம் தனக்கு என்ன பெயர் சூட்டும் என்கிற பதைபதைப்பு. வேலை பறிபோன விஷயத்தை வீட்டுக்கு சொல்ல வேண்டாம் என முடிவெடுத்தான். தொடர்ந்து பல வேலைகளுக்கும் முயற்சி செய்தான். ஒன்றும் பலனளிக்கவில்லை.
ஒவ்வொரு காலையும் வேலைக்கு கிளம்புவது போலவே ஜான் லிஸ்ட் கிளம்பினான். ரயில் நிலையத்துக்கு சென்று முழு நாளையும் அமர்ந்து கழித்துவிட்டு வீடு திரும்புவான். அவ்வப்போது பணத்துக்கு தாயின் வங்கி கணக்கில் இருந்து சொல்லாமல் பணம் எடுத்துக் கொள்வான். வீடு, கார் என வாங்கிய கடன்கள் யாவும் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்தன. தவணை கட்டவில்லை எனில் அரசே வந்து அனைத்தையும் பறித்துக் கொள்ளும். தாயின் வங்கி கணக்கிலும் பணம் குறைந்து கொண்டே வந்தது. வறுமையிலும் வீடில்லாமலும் இருப்போருக்கு அமெரிக்காவில் அரசு நல்வாழ்வு மையங்கள் உண்டு. கிட்டத்தட்ட சத்திரங்கள் மாதிரியான மையங்கள். அதிலும் இடம் பிடிக்க ஒவ்வொரு நாளும் வரிசையில் நிற்க வேண்டும். ஜான் லிஸ்டின் பொருளாதார நிலை தரை தட்டியது. அரசு நல்வாழ்வு மையம்தான் ஒரே வழி என்ற நிலையை வாழ்க்கை எட்டியது. அரசு நல்வாழ்வு மையம் என்பது அவருக்கு மட்டுமல்ல, மொத்த குடும்பத்துக்கே அதுதான் கதி என்கிற நிலை. இருந்த ஒரே வழியை ஏற்க மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. சமூகம் என்ன நினைக்கும் என்கிற அழுத்தமும் அவமானமும் ஒருங்கே போட்டு அவனை நொறுக்கியது. சாத்தியப்படாத இரண்டாம் வழியை யோசித்து மனதை கல்லாக்கிக் கொண்டு அவ்வழியை சாத்தியப்படுத்தினான். மொத்த குடும்பத்தினரையும் கொன்றான். ஜான் லிஸ்டின் திட்டம் பலித்தது. காவல்துறைக்கு எந்த துப்பையும் அவன் விட்டு வைக்கவில்லை. சுலபமாக பிடித்து விடலாம் என தொடங்கிய விசாரணை மாதங்கள் கழிந்து வருடங்களுக்கு நீண்டு 18 வருடங்கள் ஆகிவிட்டன. ஜான் லிஸ்ட் சிக்கவில்லை. காவல் அதிகாரிகளுக்கு என்ன செய்வதென தெரியவில்லை. அபத்தம் என தெரிந்தாலும் கடைசியாக ஒரு முயற்சி எடுப்பது என தீர்மானித்தார்கள். ஃபாக்ஸ் நெட்வொர்க்கின் தொலைக்காட்சியில் குற்றங்களை புலனாய்வு செய்யும் வகையில் ஒரு நிகழ்ச்சி புதிதாக தொடங்கப்பட்டு பிரபலமாகி இருந்தது. நிகழ்ச்சியின் பெயர் அமெரிக்காஸ் மோஸ்ட் வாண்டட். அமெரிக்காவில் தேடப்படுவோர் என மொழிபெயர்க்கலாம். அந்நிகழ்ச்சியின் உதவியை நாடினர் அதிகாரிகள். மிகவும் பழைய வழக்கு என்பதால் முதலில் நிகழ்ச்சி தயாரிப்பு நிறுவனம் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் அந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான ஜான் வால்ஷ் ஆர்வம் காட்டி ஜான் லிஸ்டை கண்டுபிடிக்க வேண்டும் என விரும்பியதால் ஜான் லிஸ்ட் வழக்கு நிகழ்ச்சிக்கு வந்தது. தடயவியல் ஆய்வாளர்கள் துணை கொண்டு ஜான் லிஸ்டின் பெற்றோர் மற்றும் உறவினர்களின் முக அமைப்பை வைத்து ஜான் லிஸ்ட் 18 வருடம் கழித்து என்ன தோற்றத்தில் இருப்பான் என்கிற தோற்றத்தை உத்தேசமாக ஜான் வால்ஷ் உருவாக்க வைத்தார்.
கண்ணாடியும் அணிவிக்கப்பட்ட பின் அத்தோற்றம் ஓரளவுக்கு ஜான் லிஸ்டை பிரதிபலிக்கும் சாயலை கொண்டிருந்தது. 1989 ஆண்டு மே மாதம் 21 ஜான் லிஸ்ட் வழக்கு பற்றிய நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. இரண்டேகால் கோடி மக்கள் பார்த்தனர். அவர்களுள் வாண்டா ஃபிளானரியும் அவரின் மகள் ஈவா மிச்சலும் அடக்கம். இருவரும் டென்வரில் வசிப்பவர்கள். நிகழ்ச்சியின் ரசிகர்களான இருவரும் அன்று ஜான் லிஸ்ட் வழக்கை சுவாரஸ்யமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஜான் லிஸ்டின் தோற்றம் காண்பிக்கப்பட்டதும் அவர்களுக்கு பொறி தட்டியது. அது போன்றது ஒரு உருவத்தை எங்கோ பார்த்ததாக நினைவு. யோசித்ததில் பட்டென உரைத்தது அவர்களின் வீட்டருகே முன்பு இருந்த நபரின் முகம். அந்த நபரின் பெயர் பாப் கிளார்க். நிகழ்ச்சியில் விவரிக்கப்பட்டதைப் போலவே அமைதியானவர். எப்போதும் கோட் சூட் அணிந்திருப்பார். அக்கவுண்டண்டாக வேலை பார்த்தார். கிறிஸ்துவ மதத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். உடனே வாண்டா ஃபிளானரி தொலைபேசியை எடுத்தார். பதினோரு நாட்கள் கழிந்தன. வர்ஜீனியாவின் ரிச்மண்ட் பகுதியில் இருக்கும் ஒரு வீட்டுக்கு புலனாய்வு அதிகாரிகள் சென்றனர். அது பாப் கிளார்க்கின் வீடு. வீட்டில் இருந்த டெலோரஸ் என்கிற பெண் பாப் கிளார்க் வேலைக்கு சென்றிருப்பதாக சொன்னார். டெலோரஸ் பாப் கிளார்க்கின் மனைவி. அதிகாரிகள் அலுவலகத்துக்கு சென்றனர். அமெரிக்காஸ் மோஸ்ட் வாண்டட் நிகழ்ச்சியில் காண்பிக்கப்பட்ட தோற்றத்தை பிரதிபலித்த நபர் ஒருவரை கண்டார்கள். பாப் கிளார்க் என்று அழைக்கப்பட்ட ஜான் லிஸ்ட். ஆனால் பாப் கிளார்க் என்ற பெயரில் இருந்த ஜான் லிஸ்ட் உண்மையை ஒப்புக்கொள்ளவில்லை. அவனுடைய கைரேகைகள் பொருந்தி போன போதும் உண்மையை மறுத்தான். 1989 ஆண்டின் ஜூன் மாதம் 1 ஜான் லிஸ்ட் கைது செய்யப்பட்டான். அவன் நிகழ்த்திய கொலைக்கு பிறகு 18.5 ஆண்டுகள் கழிந்திருந்தன. ஜான் லிஸ்டுக்கான தண்டனையை நீதி நின்று கொடுத்தது. 1990 ஆண்டின் ஏப்ரல் மாதம் 2 வழக்கு விசாரணை தொடங்கியது. நீதிமன்ற உளவியல் நிபுணர்கள் ஜான் லிஸ்டுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் குறைபாடு இருப்பதாக கூறினார்கள். அதாவது குறிப்பிட்ட சில எண்ணங்களை தொடர்ந்து சிந்தித்து அது நடக்கப் போவதாக நம்பும் கட்டத்துக்கு செல்வார்கள் இக்குறைபாடு கொண்டவர்கள். ஏப்ரல் 11 9 மணி நேரங்களுக்கு விசாரணை நீண்டது. பிறகு ஜான் லிஸ்ட் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு 5 ஆயுள் தண்டனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டது. கொலைகளுக்கு காரணமானவன் நல்ல குடும்பத் தலைவனாக அறியப்பட்டவன். சமூகம் போற்றும் சிறந்த குடும்பத் தலைவனுக்கான குடும்பம், வசதி, கடவுள் பக்தி, பணிவு என எல்லாமும் ஜான் லிஸ்டிடம் இருந்தது. வேலை பறிபோனதும் மொத்தமும் போனது. பணத்தின் மீது குடும்பம் கட்டப்பட்டால் என்ன ஆகும்? ஒரு சமூகத்தின் உறவுகளை பணம் நிர்ணயித்தால் என்ன ஆகும்? சிறை தண்டனை பெற்ற பிறகு ஜான் லிஸ்டை நேர்கண்ட ஒரு பேட்டி வெளியானது. அதில் அவன் செய்த குற்றங்களுக்கு பின்னான அவனது நம்பிக்கையின் அடிப்படைகளும் சமூக தலைகளையும் அவனே அறியாமல் பிரதிபலித்தான்.
அவனது குற்றத்துக்கான அடிப்படை காரணமாக பொருளாதார இழப்பை மட்டுமே சொல்ல முடியும். என் தாய், மனைவி, 3 குழந்தைகள் எல்லாரையும் வீடு இல்லாமல் போற அவமானத்திலிருந்து காப்பாற்றணும்னு விரும்பினேன். அதனால அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சேன் என கூறியிருந்தான் ஜான் லிஸ்ட். இவர் பெயர் கார்ல் மார்க்ஸ். உலகின் மகத்தான சிந்தனையாளர். குடும்பத்தை பற்றி விளக்கும் போது இப்படி சொல்கிறார்: முதலாளித்துவ வர்க்கம் குடும்பத்திடமிருந்து அதன் உணர்வுபூர்வமான உறவுகளை கிழித்து எறிந்துவிட்டது. குடும்ப உறவை வெறும் பண உறவாக அது குறுக்கிவிட்டது என குறிப்பிட்டிருக்கிறார். முதலாளிகளும் அவர்கள் இயக்கும் அரசுகளும் குடும்பத்தில் இருக்கும் உறவுகளை பணம் சார்ந்து இயங்குவதாக கட்டியமைத்திருக்கிறது. அன்பு மட்டுமே இருக்க வேண்டிய குடும்ப அமைப்பில் பணம் திணிக்கப்பட்டிருக்கிறது. தன்னிடம் இருக்கும் பணத்தை ஒரே குடும்பத்தில் இருக்கும் தந்தையோ தாயோ சகோதரியோ சகோதரனோ வாங்கும்போது அந்த உறவில் விரிசல் நேர்வதே யதார்த்தமாக இருக்கிறது. யதார்த்தம் அப்படி இருக்க தேவையில்லை. பணத்தால் மதிப்பிடப்படும் குடும்ப உறவுகள் மனிதகுலம் விரும்பும் குடும்ப அமைப்புக்கானது அல்ல. மனிதம் பேசுபவர்களின் குடும்ப அமைப்புகளில் ஜனநாயகம் இருக்கும், அன்பு இருக்கும், எதிர்பார்ப்பற்ற அக்கறை இருக்கும். பணம் இருந்தாலும் குடும்பத்தின் உறவுகளையே தீர்மானிக்கும் அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் இருக்காது. குடும்பத்தின் அடித்தளமே பணம் என நம்பிய ஜான் லிஸ்டுக்கு கடைசி வரை உண்மை தெரியவே இல்லை. அவன் செய்த கொலைகள் கண்ணுக்கு தெரியாத சில பணக்கார கூட்டம் உருவாக்கிய நம்பிக்கைகளின் விளைவாகவே நேர்ந்தவை என்பதை அவன் அறிந்திருக்கும் வாய்ப்பே இல்லை. ஆண்டில் 82 வயதில் சிறைக்குள்ளேயே ஜான் லிஸ்ட் உயிரிழந்தான். அவனுக்கு தண்டனை கொடுத்த சந்தோஷத்தில் அமெரிக்கா நிமிர்ந்து நின்று கொண்டது. ஆனால் அது விதைத்த அமெரிக்க கனவும் பணம் சார்ந்த வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் உலகின் பல இடங்களில் பல உயிர்களை பறித்துக் கொண்டே இருக்கிறது. பணம் மனிதத்தை அழிக்க உருவாக்கப்பட்ட ஆகச்சிறந்த கொலைவாள்.